ராமசாமி அவர்களுடைய படங்கள் கண்டிப்பா பார்த்துருப்போம். அவருடைய எல்லா படங்களுமே அற்புதமான படைப்புகள். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்கும் இல்லையா? ஆனா அதை விட அதிகமா அவருடைய கவிதைகள் படிக்கும் போதும் உங்களுக்கு இருக்கும். இந்த புக்ல உள்ள கவிதைகள்லாம் படிக்கும்போது வா சூப்பர்ல அப்படின்னு மட்டும் என்னால நினைக்க முடியல. அதையும் தாண்டி ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்துச்சு. மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட அருமையான அற்புதமான கவிதைகளா நமக்கு அவரு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சீன ராமசாமி அவர்களுடைய மேகங்களின் பேட்டி. ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறையா போய்ட்ரி கலெக்ஷன் புக்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நிறையா கவிதை தொகுப்புகள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவரை நான் படித்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போய்ட்ரி கலெக்ஷனில் இந்த புக்கு ஒன்று. அந்த புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதில் ஒவ்வொரு கவிதைகளையும் அவர் எழுதலை, கண்டிப்பாக எழுதவே இல்லை, அப்படியே செதுக்கியிருக்காருங்க. படிக்கும் போதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்துச்சு. என்னமோ உங்களை போட்டு பண்ணும். கண்டிப்பாக இந்த புக்கில் உள்ள கவிதைகள்லாம் உங்களை அப்படியே போட்டு தாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜிவிஎம் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுதான் ஒரு சிறந்த கவிதைக்கான அழகே. அப்படிப்பட்ட கவிதைகள்லாம் நிறைஞ்ச புக்குனா இந்த ஒரு புக்கு. கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வாசித்து காமிக்கிறத விட நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நான் அந்த உணர்ந்தேன். நீங்களும் கண்டிப்பாக படித்து பார்த்து அதை ஃபீல் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது நான் படித்ததுல பெஸ்ட்டான 5 கவிதைகள், அதாவது எல்லா கவிதைகளுமே பெஸ்ட்னா, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தின கவிதைகள், இன்னும் வரைக்கும் மனசை விட்டு போகாமல் அப்படியே இருக்கு இந்த கவிதைகள்லாம். அந்த கவிதைகளை ஒரு 5 மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். எல்லா கவிதைகளும் பிடிச்சிருந்துச்சு, பட் கஷ்டப்பட்டுனா 5 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னை விட்டால் எல்லா கவிதைகளையும் நான் வாசித்து காமிப்பேன். ஆனால் நீங்கள் படிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். இப்போது அந்த 5 கவிதைகளை மட்டும் நான் வாசித்து காட்டுறேன். இந்த புக்கில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கவிதைக்கும் அழகாக ஒவ்வொரு பெயர் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம படிக்க போகிற கவிதையோட பெயர் என்ன அப்படின்னா, இந்த புக்கோட டைட்டிலே தான் மேகங்களின் பேட்டி. மேகங்களின் பேட்டி. வீட்டுக்குள் நுழைந்து வெளியில் போக வழி தெரியாத மழை நீரை ஸ்லேட்டால் அள்ளி வாசலுக்கு அனுப்புகிறார். ஊருக்கு போ என்கிறார். இச்சிறிய உயிருக்கு இடி, மின்னல், மழை தைரியம் பொழிகிறது. நனைந்தபடி இருக்கும் துவக்க பள்ளியை பார்த்து வரவும் விரும்புகிறார். ஓடி செல்லவும் பாதைகள் அறிவார். இந்த கவிதையை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு காட்சி தோணிருக்கும் இல்லையா? அப்படியே உங்க கண் எதிர அந்த சின்ன பொண்ணு மேகங்களின் பேட்டியை பார்த்த மாதிரி இருந்துச்சுதான்ல. எவ்வளோ அழகா ரசிச்சு எழுதியிருக்காரு, நம்ம ரசிச்சு படிக்கிறதுக்காகவே. அடுத்த கவிதையை பார்க்கலாமா? இந்த கவிதையுடைய பெயர் அவள் பெண். மலை நகரில் நகர்ந்த மேகநில சாலையில் எதிர்வர போகும் பேருந்துக்கு ஸ்வெட்டர் அணிந்திருந்தவள் நின்றிருந்தாள். வெளிர்ந்த சாம்பல் நிறத்தில் அவள் உதடுகள் இருந்தன. அடிக்கடி சாலையை பார்க்கிறாள், அலைபேசியை சோதிக்கவில்லை. அவள் அழகாக இருப்பதை பல கண்கள் கவனிக்கின்றன. அவள் கவனிக்கவில்லை, கவனிக்காமலும் இல்லை. வசதியற்ற அழகுக்கு ஆபத்து இருக்கும் நாட்டில் அவளுக்கு சீக்கிரம் அப்பேருந்து வர வேண்டும். எப்பெண்ணுக்கு பின்னும் யாரோ எதற்கோ எப்போதும் காத்திருக்கிறார்கள். அது ஏனென்று முழுவதும் அறிந்த பாடில்லை. அவள் பெண். அப்படியே இந்த கவிதைக்கு பொருத்தமான டைட்டில். இந்த டைட்டிலை வச்சுட்டு இந்த கவிதை எழுதினாங்களா இல்லை இந்த கவிதை எழுதிட்டு டைட்டில் வச்சாங்கனாலே தெரியல, அவ்வளோ பொருத்தமாக இருக்கு. எனக்கு இந்த கடைசி 5 வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பெண்ணுக்கு பின்னும் யாரோ எதற்கோ எப்போதும் காத்திருக்கிறார்கள், அதேனென்று முழுவதும் அறிந்த பாடில்லை.
இந்த கவிதையிலையும் போன கவிதையில சொன்ன மாதிரியே அப்படியே அந்த பெண் சொற்று போட்ட ஒரு பொண்ணு வந்து ரோடு கிராஸ் பண்ண வந்து நிற்கிறா. அந்த காட்சி வந்து கண் எதிர பார்க்குற மாதிரி வந்து என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எழுதியிருக்காங்க. இந்த கவிதையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை இந்த புத்தகத்தில். அடுத்த கவிதையை பார்க்கலாமா? இந்த கவிதை மனுஷனால தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை பற்றி, பசி. நள்ளிரவில் திடீரென்று பசி வயிற்றில் இறங்கி அடுக்களை பிசாசு உண்ணும். பொழுதெனவும் அம்மா சத்தமிடும் காலங்களே இன்று பெய்து கொண்டிருக்கும். மழை சொட்டு சொட்டென சொட்டு சொட்டாக கீழ்த்தாழ்வாரத்தில் சொட்டுகிறது. அம்மா இமைக்கும் நொடிக்கு இசைக்கும் இசையும் சொட்டுகிறது. அடுத்த கவிதையோடைய பெயர் உயிர் சிறகுகள். விரென்று இளையவளிடம் இருந்து மூத்தவள் நோக்கி ஆகாயத்தில் பறக்கிறது இறகு பந்து. அப்பந்து இளையவளிடம் திரும்புகிறது. மீண்டும் இறந்த பறவை விழுவதென ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம் மீண்டும். இறகு பந்தில் வாத்தின் இறகுகள் இருக்கின்றன அப்பா என்கிறாள் மூத்தவள். பறக்க முடியாத ஜீவனின் இறகிலா இதை செய்தார்கள் என்றேன். ஒரு நிமிடம் ஆட்டம் நின்றது. சேற்றில் என் கால்கள் புதைய தொடங்கின. நகரெங்கும் பிடுங்கிய இறகுகள், வழி பறக்க முடியாத உயிர்கள் வழியோடு பறக்கின்றன. வாத்தை பத்தி நிறைய கவிதைகள் இருக்கு. ஆனா வாத்தோடைய இறகுல இருந்து பண்ணப்படுற இறகு பந்து பத்தியான கவிதை தான் இந்த கவிதை. அதுவும் அந்த 2 வரிகள். பறக்க முடியாத ஜீவனின் இறகிலா இதை செய்தார்கள். இந்த கவிதையை படிச்ச உடனே நல்லா இருக்கு அப்படின்னு தோன்றதை விட, அந்த வாத்து பாவம்ல அப்படின்னு அந்த வாத்துக்காக நம்ம இறக்கப்படுறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஏன்டா வாத்துல இருந்து அந்த இறகு பந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படின்னா பண்ண வைக்குது இந்த புக்ல உள்ள கவிதைகள் எல்லாமே. நம்ம சிந்திக்க வைக்கும், ஆழமா நம்ம மனசுல பதியவும் செய்யும். அடுத்து இந்த கவிதை எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கவிதை. ஏன்னு சொல்றேன், பெரும்பாலும் காதலிக்காக கவிதை எழுதுவாங்க, இல்லைன்னா அம்மா அப்பா நண்பன்னு நெருங்கியவர்களுக்காக எழுதுவாங்க, இல்லைன்னா ரொம்பவே பிடிச்ச இயற்கையை பத்தி வந்து எழுதுவாங்க. ஆனா இங்க சீனு ராமசாமி அவர்கள் கோயம்பேடு தொழிலாளர்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதிகாலை வாழ்வு. அமர்ந்து கொண்டு வீரனும் குதிரையும் தூங்குகிறார்கள். பின்பணி நேரத்தில் குதிரையின் பொதிகளை இறக்குகிறார்கள். உழவர் சந்தைக்குள் பொதிகள் போய் சேர்கின்றன. குதிரையும் வீரனும் இளவெப்ப சூட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்ப வேண்டாம். கோயம்பேடு தொழிலாளர்களுக்கு. இது மூலமா நீங்களும் எங்களுக்கு ரொம்பவே நெருங்கியவங்க தான், உங்களையே எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே தான் கவிதையாவே வந்து எழுதியிருக்காரு. இதே மாதிரி சீனு ராமசாமி அவர்கள் நிறைய பேருக்கு இந்த புத்தகத்துல கவிதை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட கீழே வந்து போட்டிருப்பாரு அந்த கவிதை யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கவிதைகள் கிடையாது, ஆனா நிறைய கவிதைகளுக்கு அப்படி எழுதியிருப்பாரு. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் 5 பெஸ்ட் கவிதைகள் தான் இந்த புக்ல வந்து நான் படிச்சிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் நிறையா பெஸ்ட் கவிதைகள் வந்து மிச்சம் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கவிதைகள்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய கவிதைகள். ஏன்னா கவிதைகள்னால இதுதான் நம்மளை போட்டு தாக்குறது. ஜிவிஎம் சொல்கிற மாதிரி அப்படியே போட்டு தாக்கும் இந்த புக்கில் உள்ள கவிதைகள்லாம். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே வந்து ஏதோ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை வந்து படித்து பாருங்கள். நான் அமேசானில் தான் வந்து வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கவிதை பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த புக்கை நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. Bye.